ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ஈவினிங் டு நைட்டு நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்குற முதல் வேலை காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதாங்க. இல்லைனா நாம் மடிக்கலைன்னா துணியெல்லாம் ஒரு சேரில் அப்படியே 3 நாளானாலும் கிடக்கும். அதனால் நான் எப்போயுமே உடனே துணிமணி சேர்ந்துச்சுன்னா மடித்து வச்சுருவேன். அப்போ தான் வீடும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு பெரிய வேலையவே பார்த்து முடித்த திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க. அப்படியே அடுப்படிக்குள்ளே போனோம்னா மத்தியானம் நம்ம சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருவேன். குழம்பையும் சுட வச்சுட்டு இதுக்கு இடையில் ஒரு டீயும் போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சுக்கிருவேன். நம்மளுக்கு வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருவேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்னால் ஆக்டிவாக வேலை பார்க்க முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் வேலை பார்ப்பேன். அதனால் நான் கண்டிப்பாக 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க வேலை பார்ப்பேன். அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் அடுப்படியில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அதனால் எண்ணெயை நான் இன்னொரு பாட்டிலில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது அரிசி கொட்டி வைக்கணும், பலசரக்கு எடுத்து வைக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேங்க. ஒரு 7 மணி போல் சட்னிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. மாவு இருக்குது. தேங்காய் சட்னி அரைச்சி மத்தியானம் வச்ச குழம்பு வச்சு இன்றைக்கி நைட்டு தோசை ஊற்றி தாங்க சாப்பிட போகிறோம். நைட்டு ஒரு 9 o'clock நாங்கள் டின்னரை முடிச்சிருவோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. நீங்களும் அதே மாதிரி நைட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9:30க்குள்ளே சாப்பிட பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ.